சோ இப்போ நீங்க இணைந்திருக்கீங்களே தவிர்த்து உங்களுக்குன்னு ஒரு பொறுப்போ, அந்த மாதிரி ரெசிக்னேஷன் எதுவும் குடுக்கல இல்ல இல்லைங்களா? இல்லம்மா. இல்ல. ஓகே. சோ என்ன ஆக்சுவலி டெல் யூ நான் விஜய் சார் இன்னும் மீட் பண்ணல. ஆமா ஃபர்ஸ்ட் மீண்டும் ஆஃப் பண்ணல ஆல் நீங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன்ல ஆஃப் ஆல் பேசுனீங்களா? எதுவுமே கிடையாது. எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணல. நான் வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஒருவேளை நான் சென்னையில இங்க ஜாயின் பண்ணியிருந்தேன்னா, இட் வுட் ஹேவ் ஹேப்பன் சம் லைக் பட் நான் ஐ ஜாயின்ட் இன் கோபிச்செட்டிப்பாளையம் பிஃபோர் செங்கோட்டையன். அவர் ஃபுல் பொறுப்பு நான் வந்து இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னேன். ஐ கெப்ட் குவைட். ஸோ அநேகமா வந்து ஐ திங்க் டெஃபினட்டா வி ஆர் கோயிங் டு மீட் ஹிம். வெரி சூன் இட் வில் ஹேப்பன். அண்ட் மோரோவர் அது என் கூட சில பேர் வராங்க. அது உங்களுக்கு நான் அப்போ அவர பண்ணும்போது மீட் சொல்றேன். பண்றதுக்கு. என்னோட சேர்ந்து இணைய போறாங்க. ஓ! உங்களோட சேர்ந்து இணைய இணைய வராங்களா? வராங்க. அடிஷனலா. யார்கிட்டயும் சொல்ல கூட சொல்லிட்டேன். இணைய போறாங்க. அது வந்து சினிமா யாருன்னு சைட்ல இருந்து. எஸ். இட் கேன் பி ஸ்மால் ஸ்கிரீன், இட் கேன் பி பிக் ஸ்கிரீன். நாட் ஒன் ஆக்டர் மட்டும் இல்ல. நடிகர் மட்டும் இல்ல. டெக்னீஷியன்ஸா இருக்கலாம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம், மேக்கப் டிபார்ட்மெண்ட், டான்ஸ் டிபார்ட்மெண்ட் யாரா வேணா இருக்கலாம். ஆனா அங்க போய் பண்ணிட்டு அந்த ஈவினிங் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அது ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் சார். நான் டெஃபினட்டா உங்களுக்கு நடக்க போகுது. சொல்லியிருக்கேன். கே. செங்கோட்டையன் அவர் முன்னிலையில பொதுச் செயலாளர் முன்னாடி அண்ட் ஹோப்ஃபுல்லி விஜய் சார் முன்னாடி. கண்டிப்பா விஜய் சார் இருப்பார். 100% இருப்பார். ஓகே. உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு குடுத்துடுறாங்க. சார் நீங்க இத எடுத்து பண்ணணும் சார். நீங்க தான் இத அப்படின்னு மேனுவல் சொல்லிட்டு. ஏன்? இப்போ எனக்கு அந்த தகுதி இல்ல சார். எனக்கு ஐ அம் நாட் ஃபிட் ஃபார் தட் நவ். டைம் எடுக்கும் சார். நான் பார்க்குறேன் சார். உங்கள புஷ்யானந்த் சார் இருக்காரு, கேஎஸ் இருக்காரு, நாஜில் சம்பத் சார் இருக்காரு, ஆதவ் அர்ஜுனா நீங்கலாம் ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு பின்னாடி நாங்க நிக்கிறோம். அண்ட் மோரோவர் நான் கத்துக்கிறேன். ஐ லேர்ன். ஏன்னா இப்போ வந்து என் கூட சேர்றாங்க அப்படின்றதுக்காக போஸ்டிங்லாம் கேட்க முடியாது. அவங்களும் குடுக்க மாட்டாங்க. அது நியாயம் தப்பு அது. நான் உள்ள போறதே வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். அட்லீஸ்ட் ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு பொறுப்பு அப்படி. நான் கேட்டப்போ அப்படி குடுக்குறதா இருந்தா நான் கேட்பேன் இந்த பிளட் டொனேஷன் குடுங்க. அப்போ இல்லன்னா பிரபு அப்படின்னு சொல்லி டாக்டர் பிரபு ஐ திங்க் சோ. வண்டர்ஃபுல் ஜாப். தாவேக்கால இருக்காரு. பார்க்கும்போதே அவர் அவ்வளோ பிளசன்ட்டா இருக்கு அவர் ஃபேஸ். நல்ல மனிதர். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நான் அவருக்கு பின்னாடி கூட வந்து மெடிக்கலி ஐ கேன் கோ மெடிக்கல் கேம்ப் போகலாம். இந்த மாதிரி கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னா. அரசியல் எப்போ நம்ம முழுமையாக கற்றுக்கிறோமோ அப்போ டைம் தான் நானே சார் கிட்ட சொல்லுவேன். சார் நான் ரெடி சார். நீங்கள் என்ன ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். யூ கேன் ட்ரை. ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பாருங்க. நல்லா இருந்தால் வச்சுக்கிறேன். இல்லை நான் பேக் டு ஃபார்ம் நான் மறுபடியும் அந்த பணியிலேயே இறங்கிறேன். அதெல்லாம் டைம் 2030 இல்லை 2029 29 எம்பி எலெக்ஷனு அதெல்லாம் தாண்டி இல்லை 2000 பார்க்கலாம். நம்மள சொல்ல முடியாது. ஒரு மோர் தென் ஒரு 5 இயர்ஸ் பீரியட் நான் எடுத்துக்கணும்னு கற்றுக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச அரசியல் தெரியாமல் யாருமே அரசியல் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டீங்க. அது ரொம்ப தப்பாயிடும். ஏன்னா அது மக்கள் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது, நிறைய விஷயங்கள் அது அடங்கியிருக்கு. தெரிஞ்சாலே ஒழிய நம்ம பின்னாடி வந்து தொண்டனாவே போகலாம். தப்பே கிடையாது. ஓகே. ரொம்ப தெளிவா இருக்கீங்க சார். ஆக்சுவலா கண்டிப்பா. இது வந்து ரொம்ப ஒரு கங்ராச்சுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பார்க்குற நெறைய பேருக்கு.